கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது, அவர்களுக்கு நம் இரக்கம் பாராட்டும் பொழுது, நன்மைகள் செய்யும் போது நம் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கொடுத்த கடனை கர்த்தர் திரும்ப கொடுப்பாராம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் அதை நமக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? எளிமையான ஜனங்களுக்கு நன்மை செய்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இரக்க குணம் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று வசனம் சொல்கிறது. குணசாலியான ஸ்திரீ ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமையானவர்களுக்கு நம்முடைய கையை திறந்து உதவி செய்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இரக்க குணம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது தேவன் நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்கள் நம்மை கூப்பிடும்போது நம் செவியை அடைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் கூப்பிடும்போது என்ன என்று கேட்டு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏழையின் கூக்குரலுக்கு நம் செவியை அடைத்து கொள்வோம் என்றால், நாமும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை அசட்டை பண்ணுவார்கள், அவர்களை அற்பமாய் எண்ணுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று. யாரெல்லாம் மற்றவர்களை அவமதிக்கிறார்களோ, உள்ளத்திலே வெறுக்கிறார்களோ, கசப்போடு பார்க்கிறார்களோ, அவர்கள் பாவம் செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களை அவமதிக்கக்கூடாது, உள்ளத்திலே வெறுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களை அவமதித்து அசட்டை பண்ணி உள்ளத்திலே வெறுத்து பாவம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவத்தில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். ஏழை எளிய ஜனங்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, தரித்திரரை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி தேவனை நிந்திக்கிறார்கள். தரித்திரனுக்கு நாம் தயை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம் ஏழைகளுக்கு தயை செய்யும் போது, அவர்களுக்கு நன்மை செய்யும் போது, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது நம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு நன்மை செய்து
தான தர்மங்கள் செய்து கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஹalleluya. நம் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுவார், உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஒருபோதும் ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்காதபடிக்கு, அவர்களை உள்ளத்திலே வெறுக்காதபடிக்கு அவர்களுக்கு நன்மை செய்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் என்று வசனம் கூறுகிறது. நாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கும் போது நம்முடைய குடும்பம் பாக்கியம் அடையும், நன்மையாக மாறும். ஒருபோதும் மற்றவர்களை அவமதிக்காதபடிக்கு, உள்ளத்திலே வெறுக்காதபடிக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்குவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தரித்திரர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம், கர்த்தரை கனம் பண்ணுவோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மை துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகர கதூரி கரதரபலா ரபா கபரா ஷேகே லெதினமரா சந்தரோ ரீபா கரதன மகந்தரோ ரீஷாக்கா லெதினே ஹதூரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரபா ரபா தூரா ஷாத்த ரகரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க, சமாதானத்தை கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, சுகப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுங்கப்பா. ஒருபோதும் பிறரை அவமதிக்காதபடிக்கு, ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்காதபடிக்கு, அவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நன்மை செய்ய அதற்கேற்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க, அதற்கேற்ற திராணியை கொடுங்க. அப்படியே கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க.
பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பத்தையும் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.